ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கிட்டு எனக்கு நன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு ஃபிளாட் ஓப்பன் கொடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, ஓப்பன் அபோ அப்படின்றது வந்து மார்க்கெட் போகல, ஓப்பன் பிலோ தான் வந்து செய்றாங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு 24,442 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருந்தது. R1 24,569, R2 24,626 அப்படின்ற லெவலும், S1 24,323 அப்படின்ற லெவலும், S2 24,266 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸர் அடிப்படையில் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் பேஸ் பண்ணி தான் செய்கிறோம் அந்த லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே என்ன பார்ப்போம், மார்க்கெட் அப்படின்றது சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் நமக்கு அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாலும் டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் பிலோ. சரிங்களா? ஓப்பன் பிலோ இருந்தாலுமே நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ தான் வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கேண்டிலாக வந்து வச்சுட்டாங்க. நியர்பை நம்மளுக்கு S1 பக்கத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்றாங்க, S1 பக்கத்துல வராங்க. S1ல சப்போர்ட் எடுக்கிறாங்க. சரிங்களா? சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில நம்மளுக்கு என்ன செய்ய முடியல, பிரேக் பண்ண முடியல. ஸோ அதுக்குள்ளேயே தான் வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. நம்மளுக்கு அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டையும் இன்னைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு எப்பவுமே சரி, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில நல்ல ஒரு பெரிய கேண்டிலா கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் அந்த நாள் வந்து என்ன செய்யும், சைடு வைஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த 5 மினிட் கேண்டிலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான் வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. சரி, அதே மாதிரி நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய இந்த மீட்டிங் பாயிண்ட் இதை பார்ப்போம். ஸோ இது நிறைய பேர் சொன்னீங்க, நம்மளுக்கு இது ஸ்டாக்ல கூட நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? சந்தோஷம் தான். நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து நிஃப்டில மட்டும்தான் இதை பார்க்கணும் அப்படின்றது இல்லைங்க. நீங்க நிஃப்டில பார்க்கலாம், பேங்க் நிஃப்டில பார்க்கலாம், சென்செக்ஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்லையும் பார்க்கலாம். ஓகே, நீங்க எல்லாத்துலயுமே வந்து என்ன செய்யலாங்க, இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இதே மெத்தட் தாங்க, சேம் மெத்தட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்ல பார்க்கறதுக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரோ எடுக்கணும், அதே மாதிரி நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரோ கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க டைரக்டா ஃபியூச்சரை வந்து பார்க்கணும். ஸ்டாக் ஆப்ஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாக்கோட ஃபியூச்சர் வந்து எங்க இருக்கோ, ஸோ அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து என்னவா செய்யும், ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு மீட்டிங் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செய்யும், ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதோட இன்டர்வல் வந்து டிஃபரெண்ட் இருக்கும். சில ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 பாயிண்ட் இருக்கும். சில ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் இருக்கும். சில ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்ன செய்யும், டிஃபரெண்ட் அப்படின்றது இருக்கும். ஆஃப்செட், அதாவது நம்மளுக்கு அந்த இன்டர்வல். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதை கொஞ்சம் பார்த்து நீங்க அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நாளோட ரேஞ்ச், அந்த ஸ்டாக்கோட ஒரு நாளோட ரேஞ்ச் ஆவரேஜா என்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணாலே போதும். நீங்க ஆஃப்செட், அதாவது நம்மளுக்கு அதோட கம்பேர் பண்ணி பார்க்கறது, ஐடிஎம் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அது நீங்க எதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்டாக் ஆப்ஷன்லேயே நீங்க என்ன பண்ணலாங்க, இந்த டூயல் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,400 அப்படின்ற கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் ஆகிட்டு புட் ஆப்ஷன் மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு சடனாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு, அகைன் நம்மளுக்கு கீழே வந்து மீட்டிங் அப்படின்றது தான் வந்து கொடுக்குது. சரிங்களா? அதான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேலே இருந்தாலும் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம்லாம் ஆகலை. சரிங்களா? நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, 50 பாயிண்ட் ஐடிஎம்லாம் ஆகலை. நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு அகைன் மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யுது, ரெண்டாவது மீட்டிங் பண்ணிட்டு கரெக்டாக அந்த 11 மணி 12 மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு விவாக்கு மேலே வராங்க. சரிங்களா? அதில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிடைச்சது. கால் ஆப்ஷன் தான் இன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இதோட நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிட்டு அங்கேருந்து ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது ரிவர்சலும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 24,400 அப்படின்ற கால் ஆப்ஷன் 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்களா அப்படின்றத நம்மளுக்கு செக் பண்றதுக்கு எதை பார்க்கணும் அப்படின்னா 24,400 கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா நம்மளுக்கு 24,500 புட் ஆப்ஷன் ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யணும், அதோட ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்வீங்க, மீட்டிங் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறாங்களா இல்லையா நம்ம என்ன செய்யலாம், அதை பார்க்க முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா?
அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங். தென் நம்மளுக்கு என்ன செய்ய முடியல, அதை டாமினேட் பண்ணி மேல போக முடியல. அகைன் நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க கால் ஆப்ஷன். ரெண்டாவது நம்மளுக்கு ஐடிஎம் ஆறாங்க, ரெண்டாவது கீழே வராங்க, ரெண்டாவது ஐடிஎம் ஆறாங்க, ரெண்டாவது கீழே வராங்க. அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு அதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க, போக முடியல. சரிங்களா, கால் ஆப்ஷனால என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்ப நம்மளுக்கு அந்த 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்காங்க. சரிங்களா, அப்ப நம்மளுக்கு காலையில அந்த ஒரு 5 மினிட் கேண்டில் நல்லா பெரிய கேண்டிலா கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டை வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டிகே அப்படின்றது வந்து நடந்திருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு காலையில் எடுத்திருந்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 24,400 தான் நம்ம எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். சாரி, எப்பவுமே இல்லை, நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவோ அதை தான் நம்ம எப்பவுமே எடுக்கிறோம். ஓகேங்களா, சரி. ஸோ இது நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ் தான். சரிங்களா, நம்ம நேற்று கொடுத்த வீடியோவில் என்ன லெவல் கொடுத்தோமோ அதே லெவல்ஸ் தான். இதில் நம்ம காலையில் மார்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 148 அண்ட் 100 அப்படின்ற 2 லெவல் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கீழேயும் கால் ஆப்ஷன் மேலே இருக்கிறாங்க. இல்லை நம்ம புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்கிறாங்க, டாமினேட் பண்ணி மேலே வந்தாலுமே என்ன செய்ய முடியல, அவங்களால மிட் ரேஞ்சுக்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு மேலே போக முடியல. ஏன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 100 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன செய்யுது, கால் ஆப்ஷன் அப்படின்றது சப்போர்ட் எடுக்கிறது. அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணல. ரெண்டாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் மேலே போகிறாங்க, கால் ஆப்ஷன் கீழே வராங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு என்ன செய்யல, டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. ஸோ நம்மளுக்கு ஒரு 12 மணிக்கு மேலே, அதாவது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி மேலே வராங்க. மிட் லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே வந்து எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 148 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேலே போக முடியல. சரிங்களா, அங்கேயிருந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரிவர்சல் கொடுத்து மிட் ரேஞ்சிலே நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்துட்டாங்க. S1ல நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு அங்கேயே நம்மளுக்கு என்ன செய்யுது, க்ளோசிங்கும் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இது நம்ம ப்ரீமியம்ல எடுத்த லெவல்ஸ். ஓகே, டன். ஸோ எல்லாருமே வந்து கேட்குறீங்க இந்த ப்ரீமியம் லெவல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் லைவ் வரேங்க. இப்போ கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு லைவ் வர முடியல. ஓகேங்களா, ஸோ நான் எப்போ ஃப்ரீயாக வரேனோ கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம லைவ் எப்போ வரும் அப்படின்ற அப்டேட்லாம் அதில் வரும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட லைவை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ண முடியும். சரியா, ஓகே தான். ஸோ அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்போம் ஃபர்ஸ்ட் என்ன எடுப்போம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எடுப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,450 இருக்குது. சரிங்களா, ஸோ இது நம்ம எப்படி எடுப்போம், இந்த காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 96, புட் ஆப்ஷன் 105 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருக்காங்க. அதான் நேற்றும் வந்து என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா 24,450 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கும் அதே தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஸோ இது வந்து இது வந்து ஃபியூச்சர் நான் எடுத்திருக்கேங்க. ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் வந்து போட தேவையில்லை, இண்டெக்ஸில் தான் போடணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஏன் நம்ம வந்து ஃபியூச்சர் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டரில் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம ஃபியூச்சர் எடுத்திருக்கோம். சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3:35 வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு அந்த க்ளோசிங் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு வேணும். சரிங்களா, ஸோ அதனால தான் நம்ம அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்க்குறோம். ஓகே, நம்மளுக்கு இண்டெக்ஸில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது 3:15 வந்து க்ளோசிங் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த க்ளோசிங்கில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை எடுத்துகிட்டு இது கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். அது நம்மளுக்கு தேவையில்லைங்க, நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் தான் வேணும். சரிங்களா, நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் தான் வேணும். அதனால தான் நம்ம ஃபியூச்சரை பார்க்குறோமே தவிர இந்த ஃபியூச்சரில் நீங்கள் இந்த லெவல்ஸை போடணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஓகே, ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் ரேஸ்ன்றது அதான் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் ரெண்டாவது சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 24,440 அப்படின்ற லெவல் கிடைச்சிருக்காங்க. R1 24,545, R2 24,604 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. S1 24,344, S2 24,286 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எப்பவுமே நம்ம சொல்றது தாங்க, மார்க்கெட் வந்து R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே ஓப்பன் ஆனாங்கன்னா நம்ம 920 ஸ்டார்டில் பேஸ் பண்ணி லெவல்ஸ் அப்படின்றத வந்து மாற்ற வேண்டியது வரும். ஸோ அது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரீமியத்தோட லெவல் பார்த்துடலாங்க. ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிட்ரேஞ்சாக வந்து 100 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 158, R2 197, R3 237 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. S1 58, S2 44, S3 29 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாறப்போட்டு கிடையாதுங்க. இதே லெவல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் வரப்போகுது. ஓகேங்களா,
ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.